வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்கள் இளையான்புடன் வரவேற்கிறோம். தொடர்ந்து தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா அதிரடியான சரிவு பாதையில் காணப்படுது. ஒவ்வொரு நாளும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகரிக்கவே போகுது. இதற்கான முக்கியமான காரணம் என்ன, இன்ப அதிர்ச்சி தரும் தங்கத்தோட விலை மேற்கொண்டு எத்தனை நாட்கள் சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலை 1 கிராம் 276 காணப்பட்டது. 4 விலை 280 காணப்படுது. இதற்கு மாறாக தங்கத்தோட விலை கடும் சரிவில் காணப்படுறதில்ல. 8 கிராம் 2208 காணப்பட்டது. 32 விலையேற்றத்தோடு பார்த்தீங்கன்னா 2240 இருக்குது. ஒரே நல்ல கிலோவுக்கு 4000 ஏற்றமடைந்து காணப்பட்டாலும் வெள்ளியோட விலையில் மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா 6000 8000 சரிவுன்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு 20,000 25,000 வரைக்கும் அதிகபட்சமாக சரிய வாய்ப்புகள் இருக்க சூழலில் 24 கேரட் தங்கம் 1 கிராம் 16,048 காணப்பட்டது. 66 ரூபாய் விலை சரிவோட 15,982 இருக்குது. 8 கிராம் 1,28,384 காணப்பட்டது. 528 ரூபாய் வீழ்ச்சியோட 1,27,856 ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது. இது மேற்கொண்டு நம்மளுக்கு சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப அதிகபட்சமாக நம்மளுக்கு ஏற்றம் சரிவுன்னு பார்க்குறப்ப கூட 1,30,000 சரிவுன்னு பார்க்குறப்போ 1,21,000 22,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. 22 கேரட் தங்கம் 1 கிராம் 14,710 காணப்பட்டது. 60 ரூபாய் விலை சரிவோட 14,650 காணப்படுது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் 1,17,680 காணப்பட்டது. 480 ரூபாய் விலை சரிவோட 1,17,200 ரூபாயாக காணப்படுது. இது மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு ஹைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மேற்கொண்டு ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,19,000 19,500 சரிவுன்னு பார்க்குறப்போ 1,10,000 இல்லை 12,500 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் மிக மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இதற்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட விலை பார்க்கப்படுது. அது பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் நம்மளுக்கு $60 $70 அப்படின்னு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா $103 அப்படிங்கிற விலை ஏற்றத்தில் காணப்படுது. இது ஏன் முக்கியமானதாக பார்க்கப்படுதுன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு எல்லாமே இந்த க்ரூட் ஆயில் யூஸ் பண்ணி தான் பெட்ரோல் டீசல் எல்பிஜி அதே போல் கெரோசின் எல்லாமே தயாரிக்கிறாங்க. இதனால் இதோட விலை ஏற்றமடைகிறப்போ என்ன ஆகுனா அதே போல் மற்ற எல்லா விலைகளும் ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை சார்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கச்சா எண்ணெயோட விலை இப்படி உயர்றப்போ அந்த கச்சா எண்ணெய் சார்ந்த பங்குகளும் சிறப்பான ஏற்றங்களை அடையும். இப்படி சிறப்பான ஏற்றங்களை அடைகிற சூழலில் அங்கே பார்த்தீங்கன்னா முதலீடுகள் அதிகமாக மாறும். இதனால் தங்கத்தில் முதலீடுகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் சிலர் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் முதலீடு செஞ்சு வச்சுருவங்க கூட இப்போ தங்கத்துலேருந்து முதலீடு எடுத்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா லாபத்துக்கு விற்றுட்டு அதை கொண்டு போயிட்டு கச்சா எண்ணெய்லாம் முதலீடு செய்கிறாங்க. இது என்ன ஆகுனா அவங்களுக்கு குறுகிய நாட்களில் லாபங்களை அதிகமாக தரதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் இருக்கவில்லை. அதே போல் ஈரான் இஸ்ரேல் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா போரானது முடிவுக்கு வந்தபாடில்லை. போர் தொடர்ந்துகிட்டே இருக்க காரணத்தால் இதை சார்ந்து தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் நம்மளுக்கு சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இங்கு காணப்படுது.